ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல அளவைகள் பகுதியிலிருந்து பரப்புங்கிற தலைப்புல ஒரு 25 கேள்விகள் பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஏரியாவும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். பட் இன்றைய வகுப்புல நம்ம 25 கேள்விகள் ஏரியால இருந்து மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். இதற்கான பேசிக் வீடியோ கிளாஸ்னா நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி இந்த டாபிக்ல இருந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ கிளாஸஸ், பேசிக் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லா கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 23 மீட்டர். அதன் சுற்றளவு 206 மீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? லென்த்துக்கும் பிரெத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப லென்த் அப்படிங்கிறது எப்பவுமே அதிகமா இருக்கும். அப்ப லென்த்துக்கும் பிரெத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 23. அதை எப்படி எழுதலாம்? லென்த் மைனஸ் பிரெத் ஈக்குவல் டு 23. ஓகேங்களா? அடுத்தது, அதன் சுற்றளவு 206 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? சுற்றளவு அப்படின்னா செவ்வகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு லென்த் பிளஸ் பிரெத். ஓகேங்களா? அப்ப 2 இன்ட்டு லென்த் பிளஸ் பிரெத் தான் எவ்வளோ? 206 மீட்டர். அப்போ இந்த 2 இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவைட்ல வருமா? அப்ப லென்த் பிளஸ் பிரெத் ஈக்குவல் டு 206/2. அப்ப ஆன்சர் என்ன வரும்? லென்த் பிளஸ் பிரெத் ஈக்குவல் டு 103 மீட்டர்னு வருமா? உங்களுக்கு ஆல்ரெடி லென்த் மைனஸ் பிரெத் ஈக்குவல் டு 23 தெரியும். இப்ப லென்த் பிளஸ் பிரெத் ஈக்குவல் டு 103 மீட்டர் அப்படிங்கறது தெரியும். சோ இதை வச்சு லென்த்தோட வேல்யூ என்ன, பிரெத்தோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் செவ்வகத்துடைய பரப்பளவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்க நார்மலா ஈக்குவேஷன் மெத்தட்ல தான். சோ இப்ப லென்த் பிளஸ் பிரெத் ஈக்குவல் டு 103, லென்த் மைனஸ் பிரெத் ஈக்குவல் டு 23. சோ இப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2l பிளஸ் பி மைனஸ் பி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். விச் இஸ் ஈக்குவல் டு, இதை ஆட் பண்ணீங்கன்னா 126 வருமா? அப்ப லென்த் ஈக்குவல் டு 126/2. ஆன்சர் 23. சாரி 63. லென்த் உங்களுக்கு எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சு? 63 கிடைச்சிருச்சா? சோ இந்த வேல்யூவை கொண்டு போய் ஏதாவது ஒரு இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுலயோ அல்லது இந்த ஈக்குவேஷன் 2லயோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ லென்த் பிளஸ் பிரெத் ஈக்குவல் டு 103. இதுல லென்த் எவ்வளவுன்னு தெரியும்? 63 தெரியுமா? 63 பிளஸ் பிரெத் ஈக்குவல் டு 103னா பிரெத் ஈக்குவல் டு 103ல இந்த 63 மைனஸ் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 14 வருமா? சோ அப்ப பிரெத் எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சு? 40 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு லென்த் 63, பிரெத் 40 அப்படின்னு தெரியும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி. அவ்வளவுதான். அப்ப லென்த் ஈக்குவல் டு 63 இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு 40. 3 12க்கு 2, மீதி 1, 6 24, 24 1 25. இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு, அதை அப்படியே இங்க போட்டுக்கோங்க. சோ ஆன்சர் என்ன? 2520 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அறையை தளமிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 பைசா, அதாவது 8 ரூபாய் 50 பைசா செலவாகுது என மொத்தம் 510 ரூபாய் செலவாகுதான். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 8000 ரூபாய். ஆனா டோட்டலா அந்த ரூம உங்களுக்கு தளமிடுவதற்கு எவ்வளவுதான் ஆகுது? 510 ரூபாய் ஆகுது. அப்படின்னா இந்த 510ல எத்தனை 8.5 இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எத்தனை ஸ்கொயர் மீட்டர் அந்த அந்த ரூமோட ஏரியா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்ப அறையின் நீளம் 8 மீட்டர் எனில் அதன் அகலம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து ஒரு செவ்வக அறையாத்தான் இருக்கு. செவ்வகத்துடைய பரப்பு பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேங்களா? சோ இந்த பரப்பு தெரியணும். ஏன்னா எனக்கு பிரெத் லென்த் எவ்வளோன்னு தெரியும். லென்த் எவ்வளோ? 8ன்னு தெரியும். அப்ப 8 இன்ட்டு பிரெத் போட்டா பரப்பு தெரிஞ்சாதான் பிரெத் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணும். என்னன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 8000 ரூபானா 510க்கு எத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு 510 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது அந்த பரப்பு இன்ட்டு ஒரு பரப்புக்கான ரூபாய் which is equal to மொத்த ரூபாயும் வருமா?
கரெக்டா? அதாவது எவ்வளவு பரப்புன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவுன்னு மல்டிபிள் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குமா? சோ அதே தான் இங்க போட்டிருக்கு. அப்ப இந்த 8.5 வந்து மல்டிபிள் இருக்குல்ல, அது இந்த ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வருமா? அப்ப பரப்பு ஈக்குவல் டு 510/8.5 வரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வரும். ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க 60 வரும். அப்ப பரப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சுன்னா 60 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ இந்த ஏரியாவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சோ அப்ப 60 ஈக்குவல் டு 8 இன்ட்டு பிரெத். அகலம். பிரெத்னா அகலம். ஓகேங்களா? சோ இந்த அகலத்தை இங்க வச்சுக்கோங்க. இது மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த வேல்யூ இந்த சைட் போகும்போது டிவைட் ஆகும். அப்ப 60/8 ஈக்குவல் டு பிரெத். 2 நான்கு 8. இது எத்தனை? 1 நாள் 4, 5 நான்கு 20, 1 2 2, 7 2 15. ஓகேங்களா? சோ அப்ப பிரெத் எவ்வளோ? 7.5 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப அகலம் 7.5 மீட்டர். ஆன்சர் ஏ. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவுன்னு கொடுக்குறாங்க, டோட்டலா எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறதையும் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டோட்டல் வேல்யூல இருந்து ஒரு ஸ்கொயர் மீட்டரோட வேல்யூவை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூமோடைய மொத்த ஏரியா கிடைச்சிடும். அந்த ஏரியாவை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதற்கான ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஒரு செவ்வக வடிவ மனையின் நீளம் அதன் அகலத்தை போல் 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. அதாவது இப்ப லென்த் பிரெத்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனையுடைய நீளம் அகலத்தை போல் 3 மடங்கு. இப்ப அகலம் 1x இருக்குன்னா லென்த் எத்தனை இருக்குமா? 3 மடங்குன்ட்டாங்க. அப்ப 3 மடங்குன்னா 3x இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? பிரெத் 1xனா லென்த் எவ்வளவு இருக்கும்? இது மாதிரி 3 மடங்கு. அப்ப 3x இருக்கும் அப்படின்னு அர்த்தம். செவ்வக மனையின் பரப்பு 7803 சதுர மீட்டர்கள் எனில் அந்த செவ்வக மனையின் அகலம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இன் டைம்ஸ்ல கேட்காம, அதாவது எத்தனை டைம் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை, அதோட எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. செவ்வகத்துடைய பரப்புக்கான ஃபார்முலா என்ன? ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத்தா. ஏரியா எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே, 7803 கொடுத்துட்டாங்க. இதுல லென்த் பிரெத் என்னன்னு தெரியணும். ஆனா லென்த் பிரெத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எனக்கு தெரியும். லென்த் எவ்வளோ? 3x. பிரெத் எவ்வளோ? 1x. ஓகேங்களா? சோ அப்ப 3x into 1x என்ன வரும்? 3x ஸ்கொயர்னு வருமா? ஏன்னா x into x என்னது? x ஸ்கொயர். இப்ப 3x ஸ்கொயருங்கிறது 7803னா இந்த 3 இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வருமோ? டிவைட்ல வருமா? இப்ப 7803 டிவைடட் பை 3 which is equal to x ஸ்கொயர். 1 3 3, 2 3 6, மீதி 1, 6 3 18, 0, 1 3 3. அப்போ x ஸ்கொயர் வந்து 2601 வந்துருச்சா? இப்போ எதை உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணா 2601 வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கும். எப்படி? அதாவது எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த 2601 ஸ்கொயர் ரூட் பண்ணும். அவ்வளவுதான். இது எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுங்கிறதுக்கான ஷார்ட்கட் வீடியோ கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸ்கொயர் ரூட்டுக்கும் சரி கியூப் ரூட்டுக்கும் சரி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ கிளாஸஸ் பார்க்கலன்னா அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா PM கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இதற்கு ஒரு செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப 2601 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா 2 2 பிரிக்கணும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தா. ஃபர்ஸ்ட் 2 நம்பரை வச்சு என்ன பண்ணணும்னா இந்த 1ல எண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இதோடைய வேல்யூ ஒன்னு 1ல முடியும் இல்லைன்னா 9ல முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஜோடியை விட்டுறணும். அடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய பேர் என்னது? 26. 26ங்கிறது எந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ தாண்டி போகுது? 5 ஸ்கொயரை தாண்டி போகுது. ஏன்னா 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 36. அப்ப எது கம்ப்ளீட்டா தாண்டி போதோ அதைத்தான் இங்க போட்டுக்கணும். அப்ப இதோடைய ஆன்சர் 51 இருக்கலாம், இல்லைன்னா 59 இருக்கலாம். ஆனா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் எக்ஸாக்டா கரெக்டா சொல்ல முடியும். சோ அப்ப இதுல எது எக்ஸாக்டா கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டாவதா கண்டுபிடிச்சிங்கல்ல இந்த நம்பர், அதோட அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. ஐஆர் என்னது? 30. ஐஆர் 30ங்கிற இந்த வேல்யூ இங்க இருக்க வேல்யூ கம்மியா இருக்கா? எனக்கு கிடைச்ச இந்த வேல்யூ விட இது கம்மியா இருந்துச்சுன்னா இந்த சின்ன நம்பர் தான் வந்து இதோடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 51. எக்ஸ் 51னா பிரெத் எவ்வளவுதான்? 1x தானே. அப்ப இது 51. இதுவே 3xங்கிறது என்னது? 153. உங்களுக்கு லென்த் கேட்டிருந்தாங்கன்னா 153, பிரெத் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் தான் 1x தான். அப்ப 51 மீட்டர் அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேங்களா? இதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க கால்குலேஷன் போடணுமா அப்படின்னு கேட்டா இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ தான் எனக்கு பிரெத்தா இங்க வரப்போகுது.
சோ 1ல எண்ட் ஆச்சு அப்படின்னாலே அந்த நம்பர் கண்டிப்பா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அதோட ஆன்சர் எதுலதான் முடியும்னா 1ல இல்லைன்னா 9ல தான் முடியும். இந்த ஆப்ஷன்ல இங்க என்ன மட்டும்தான் ஆப்ஷன் பி மட்டும்தான் 1ல எண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 9ல எண்ட் ஆகுற எந்த ஒரு நம்பருமே இல்ல. சோ அதனால நீங்க கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்ன்றத போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பொறுத்து இருக்கு. அங்க நீங்க எப்படி போய் யோசிச்சு போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பிராக்டிஸ் பண்ணவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கே போயிருக்கவே மாட்டாங்க. இந்த இதுவே தேவையே இல்லை உங்களுக்கு. 1x எக்ஸோட வேல்யூ கண்டிப்பா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 1ல இருக்கு. 1ல இருந்துச்சு அப்படின்னா 1ல எண்ட் ஆகும் இல்ல 9ல எண்ட் ஆகும். ஆப்ஷன்ல எது 1ல எண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான். அப்ப இது ஒரு ஆப்ஷன் தான் 1ல எண்ட் ஆகுறதே இருக்கு. அப்ப அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர்கள் ஆகும். செவ்வகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B. இப்ப 2 × L + B யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 16 கொடுத்துட்டாங்க. அதன் நீளம் அகலத்தை போன்று 2 மடங்கு எனில் அப்படின்ட்டாங்க. அதாவது லென்த் இஸ்ட் பிரெத்னா அதன் நீளம் அகலத்தை போன்று எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அப்ப அகலம் 1x இருக்கு அப்படின்னா லென்த் எவ்வளவா இருக்கும்ட்டாங்க? 2 மடங்கு. அப்ப 2x இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த செவ்வகத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? A = L × B. அப்ப லென்த்தும் பிரெத்தும் தெரிஞ்சாதானே கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க இந்த ஹிண்ட்ல இந்த L அண்ட் பிரெத்தோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 லென்த் × பிரெத் எவ்வளோ? 60. அப்ப லென்த் பிளஸ் பிரெத் என்னவா இருக்கும்? இந்த 2 மல்டிபிள் இருக்கிற இந்த சைட் போர்ஷனை டிவைட் பண்ணுமா? இப்ப 60/2 என்னது? 13 வருமா? இப்ப லென்த் பிளஸ் பிரெத் = 30. லென்த்ங்கிறது எவ்வளோ? 2x. பிரெத்ங்கிறது எவ்வளோ? 1x, which is equal to 30. அப்ப 2x plus 1x எவ்வளோ? 3x. அப்ப 3xங்கிறது 30னா x ஓட வேல்யூ என்னது? 10 வந்துருமா? 3xங்கிறது 30னா x ஓட வேல்யூ என்னது? 10. அப்போ லென்த் எவ்வளோ? 2x. 2xனா 2 × 10 20. பிரெத் எவ்வளோ? 1x. 1xனா 1 × 10 10. சோ அப்ப எனக்கு இப்ப தெரியும் லென்த் எவ்வளோ? 20, பிரெத் 10. சோ இப்ப ஏரியா கால்குலேட் பண்ணலாமா? ஏரியா = 20 × 10. 20 × 10 எவ்வளோ? 200 ஸ்கொயர் மீட்டர்ஸ். இவ்வளவுதான். ஓகேங்களா? சப்போஸ் சுற்றளவுன்னு கொடுத்திருக்காங்க. அதை அப்படியே எழுதுங்க. 2 × L + B = 60. லென்த் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத்துக்கு ஈக்குவல் அப்படின்ட்டாங்க. அப்ப அதை வச்சு கண்டுபிடிங்க. நீங்க இப்படியும் போடலாம், இல்லைன்னா இன்னொரு மெத்தட்ல போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா இதை இந்த மாதிரி சொல்லாம, அதாவது லென்த் வந்து எதுக்கு ஈக்குவல்? 2 டைம்ஸ் ஆஃப் பிரெத்துக்கு ஈக்குவலா? அப்ப L = 2bன்னு எடுத்துக்கோங்க. அப்ப இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. L ஓட வேல்யூ 2b + b = 30. அப்ப 3b = 30. அப்ப b = 10 வந்துருமா? அப்ப b 10னா லென்த் எவ்வளோ? 2b 20. இப்படி கூட போடலாம். நீங்க இந்த மாதிரி ரேஷியோல மாத்தியும் போடலாம், இல்லைன்னா இந்த மெத்தட்லயும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு செவ்வக வயலில் ஒருவர் நடந்தார். செவ்வக வயலின் பரப்பளவு 2 சதுர கிலோமீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் அகலம் இரண்டிற்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு செவ்வக வயல்ல ஒரு நபர் நடந்து போறாரு. சுற்றளவு உள்ள 6 கிலோமீட்டர் சுற்றளவுன்ட்டாங்க. செவ்வகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? இப்பதான் பார்த்தோம். 2 × L + B. அப்ப இந்த சுற்றளவுலதான் நடந்து போறாரு. இப்படி ஒரு செவ்வக வயல் இருக்கு. இந்த செவ்வக வயல்ல இப்படி நடந்து போறாரு. ஓகேங்களா? அப்போ ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு ஆகுது? 6 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஓகேவா? சோ இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது செவ்வக வயலின் பரப்பளவு 2 சதுர கிலோமீட்டர் அப்படின்ட்டாங்க. இதுவே இந்த செவ்வக வயலுடைய பரப்பளவு அப்படின்னா, பரப்புனா என்னது? ஏரியா. ஏரியா = லென்த் × பிரெத். இந்த லென்த் × பிரெத் எவ்வளவு அப்படின்ட்டாங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ், 2 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லென்த்துக்கும் பிரெத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இங்க இருக்க இந்த ரெண்டையும் இது பண்ணும், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப லென்த் × பிரெத் எவ்வளோ? 2 கிடைச்சிச்சா? அப்ப எனக்கு பிரெத் மட்டும் வேணும்னா இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய இந்த லென்த் என்ன ஆயிடும்? இங்க டிவைட்ல வந்துருமா? அப்ப 2 / L வந்துருமா? சோ இந்த பிரெத் வேல்யூவை கொண்டு வந்து இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க மல்டிபிள் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வருமா? அப்ப லென்த் பிளஸ் பிரெத் = 6/2, which is equal to 3. இப்ப லென்த் பிளஸ் பிரெத் = 3. லென்த் அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் பிரெத்தோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிங்க? 2/L படிச்சீங்களா? இப்ப 2/L = 3. இப்போ இங்க 1 இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? L இருக்கா? சோ இப்ப ரெண்டு டினாமினேட்டரும் சேமா இருந்தா தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்ப இங்கேயும் L வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும்? மேலே கீழே L ஆல மல்டிபிள் பண்ணும். L × L என்ன? L². L² / L plus
2 by L which is equal to 3. இப்போ இது எப்படி எழுதலாம்? L square plus 2 divided by L into 3 எழுதலாமா? equal to 3 எழுதலாமா? இந்த L இந்த சைட் போகும்போது மல்டிபிள் ஆகுமா? அது எப்படி மாறும்? L square plus 2 equal to 3L மாறுமா? இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்துருச்சா? ஸோ இப்போ L square இந்த பிளஸ் 3L இந்த சைடு வருவோம், மைனஸ் ஆயிடும். மைனஸ் 3L plus 2 equal to 0 எழுதலாமா? ஸோ இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணும்? இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 2 வரணும். அப்ப 2 மல்டிபிள் பண்ணா 2 வரணும். அதே அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா என்ன வரணும்? -3 வரணும். அப்ப -1 into -2. 1 into 2 என்னது? 2. மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப மல்டிபிள் பண்ணா +2 வருது. ஆட் பண்ணா என்ன வருது? -3 வருதா? ஸோ அப்ப லென்த் அப்படிங்கிறது லென்த் -1 இருக்கலாம். லென்த் -1 equal to 0 அல்லது லென்த் -2 equal to 0 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லென்த் -1 equal to 0ங்கிறது ஒரு காரணி. லென்த் -2 equal to 0ங்கிறது ஒரு காரணி. அப்ப இது படி பாத்தீங்கன்னா லென்த் equal to 1. இந்த இது படி பாத்தீங்கன்னா லென்த் equal to 2. எப்பவுமே நம்ம பெரிய வேல்யூ தான் என்னன்னு எடுத்துப்போம்? லென்த்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். அப்ப லென்த்ங்கிறது இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் பாருங்க. ஒருவேளை லென்த்ங்கிறது 2 இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரெத் என்னவா இருக்கும்? பிரெத் ஈக்குவல் டு 2 by L தானே? அப்ப இந்த இடத்துல Lக்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்ணா பிரெத்தோட வேல்யூ என்னன்னு வந்திருக்கும்? 1 வந்திருக்குமா? இதுவே லென்த்தோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இங்க 2 by 1 போட்டிருந்தேன்னா பிரெத் என்னன்னு கிடைச்சிருக்கும்? எனக்கு 2 கிடைச்சிருக்கும். சோ இதுல எது செவ்வகமா இருக்க முடியும்? இதுதான் இதுவும் செவ்வகம்னு சொல்லலாம். பட் ஆனா எப்பவுமே ஒரு செவ்வகத்துல பிரெத்தை விட லென்த் தான் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். சோ அப்ப இந்த இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இப்ப லென்த் 2 மீட்டர், பிரெத் 2 கிலோமீட்டர், பிரெத் 1 கிலோமீட்டர். அப்ப லென்த்துக்கும் பிரெத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 2க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 1. அப்ப 1 கிலோமீட்டர் அப்படிங்கறத ஆன்சர். ஓகேங்களா? அவங்க லென்த் எவ்வளோ பிரெத் எவ்வளோன்னு கேட்கல. லென்த்துக்கும் பிரெத்துக்குமான டிஃபரன்ஸ் விச் மீன்ஸ் L minus B கேட்டிருக்காங்க. அப்ப Lோட வேல்யூ 2, பிரெத்தோட வேல்யூ 1. அப்ப 2 minus 1 என்னது? 1ன்னு வரும். புரியுதா? சோ சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின். ஒரு செவ்வக வயலின் அகலம் அதன் நீளத்தின் 60% ஆகும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு செவ்வக வயலுடைய அகலம் பிரெத் ஈக்குவல் டு 60% ஆஃப் லென்த் அப்படின்ட்டாங்க. இது எப்படி எழுதலாமா? 60%ங்கிறது 60 by 100 எழுதலாம். சோ அப்ப 60% ஆஃப் லென்த் எழுதலாம். அப்ப பிரெத் ஈக்குவல் டு 0 0 கேன்சல், 3 2 6, 5 2 10. அப்ப 3 by 5 எல்லாம் எழுதலாமா? அப்ப இந்த 5 இந்த சைட் போமா? அப்படி கூட வச்சுக்கோங்க, இல்ல இப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப பிரெத் ஈக்குவல் டு 3 by 5 ஆஃப் லென்த் வந்துருச்சா? அந்த வயலின் சுற்றளவு 800 மீட்டர் அப்படின்ட்டாங்க. ஒரு செவ்வக வயலுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2L plus B. 2 into L plus B. அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 800 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களை என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? அந்த வயலுடைய பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. பரப்பளவுனா ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு பிரெத்துங்கிறது 3 by 5 ஆஃப் லென்த்னு தான் தெரியுமே தவிர பிரெத்தோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது, லென்த்தோட எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. சோ அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணும்? இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப 2 into L plus Bங்கிறது 800னா L plus B என்னவாயிடும்? 400 ஆயிடுமா? ஏன்னா இந்த 2 மல்டிபிள் இருக்கிறது இங்க வரும்போது டிவைட்ல வரும். 800 by 2 போடும்போது 400 வந்துடும். இப்போ L பிளஸ் பிரெத்தோட வேல்யூ என்னது? 3 by 5 ஆஃப் லென்த்தா which is equal to 400. இப்ப இங்க டினாமினேட்டர்ல 5 இருக்கு. அப்ப இங்கேயும் டினாமினேட்டர்ல 5 வரும். அப்ப என்ன பண்ணும்? மேலே கீழே 5ஆல மல்டிபிள் பண்ணா வந்துடும். ஓகேவா? சோ அப்ப 5L plus 3L divided by 5 which is equal to 400. இப்ப 5L plus 3L என்னது? 8L. 8L equal to 400. இந்த 5 இங்க வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆயிடும் இன்ட்டு 5. ஓகேங்களா? அப்ப 4 8 8, 5 8 40, அப்ப 50 வந்துருது. அப்ப லென்த் ஈக்குவல் டு 50 into 5 என்னது? 250. அப்ப லென்த் 215 தெரிஞ்சிருச்சா? அப்ப பிரெத் என்னது? பிரெத் ஈக்குவல் டு 3 by 5 ஆஃப் 3 by 5 ஆஃப் லென்த். லென்த் எவ்வளோ? 250. ஸோ அப்போ 1 time 5 time 50. இப்போ 3 into 50 எவ்வளோ? பிரெத் 150. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு லென்த் அண்ட் பிரெத் தெரியும். இதே ஏரியா வேல்யூ, ஏரியாவுடைய ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 250 into 150. 15 25 சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 4 சார் 12, அப்ப 375. இங்க ஆல்ரெடி 2 0 இருக்கு, அதனால 2 0. ஓகேங்களா? சோ இப்போ ஆன்சர் என்னது? 37,500 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஒரு செவ்வக வயலின் 3 பக்கங்களில் வேலி அமைக்கப்பட்டு உள்ளது. 20 அடி நீளமுள்ள ஒரு பக்கம் வேலியிடாமல் விடப்படும். அந்த வயலின் பரப்பளவு 680 சதுரடி எனில் எத்தனை அடி வேலி தேவைப்படும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு லேண்ட் இருக்கு. இந்த லேண்ட்ல ஒரு பக்கம் வந்து வேலி போடல, 3 பக்கம் போடுறாங்க, ஒரு பக்கம் வேலி போடல. அந்த வேலி போடாத இந்த பக்கத்துடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அடின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 20 அடினா இதுவும் என்னவாதான் இருக்கும், 20 அடியா தான் இருக்கும். அப்ப இந்த லென்த் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எவ்வளவு வேலி எனக்கு தேவைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது இல்லாம இங்க இன்னொரு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க, ஏரியா. ஏரியா ஈக்குவல் டு 680 கொடுத்திருக்காங்க. செவ்வகத்துடைய ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத். அப்ப லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு 680 அப்படின்னுட்டா இங்கேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சோம். இந்த ஒரு பக்கம் தான் தெரியாது, இன்னொரு பக்கம் என்னன்னு தெரியும், 20ன்னு தெரியும். அப்ப பிரெத் ஈக்குவல் டு 20ங்கிறது தெரியும். அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு 680. இதுல லென்த் தெரியாது, இன்டு பிரெத் எவ்வளவு 20 which is equal to 680. அப்ப லென்த் ஈக்குவல் டு 680 divided by 20. 0 0 கேன்சல், 1 2 2 34 2 68. ஓகேங்களா? அப்ப லென்த் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு, 34ன்னு தெரிஞ்சிருச்சா? அப்ப இந்த பக்கம் 34, இந்த பக்கம் 34, இந்த பக்கமும் என்னதான் 34 தான். சோ இவங்க வேலி என்ன பண்றாங்க, 3 பக்கம் தான் போடுறாங்க. சோ சுற்றளவு, சோ எப்பவுமே வேலிங்கிறது ஒரு வடிவத்துடைய சுற்றளவுல தான் அமைப்பாங்க. இந்த லேண்ட், இப்ப இந்த லேண்டுடைய சுற்றளவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி தான். சோ இதுலதான் வந்து வேலி போடுறாங்க. அப்ப இந்த 3 பக்கத்துடைய அளவு என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்துடைய அளவு 34 பிளஸ் இந்த பக்கத்துடைய அளவு 20 பிளஸ் இந்த பக்கத்துடைய அளவு 34. இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா 68 88. அப்ப 88 மீட்டருக்கு அவங்க வேலி போடணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் அதன் சிறிய பக்கத்தை போல் 3 மடங்கு. செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்கொயர், ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ரெக்டாங்கிளுடைய டயகனல் மூலை விட்டம்ட்டாங்க. மூலை விட்டம்னா டயகனல். சோ இந்த டயகனல் வந்து எதுக்கு சமம் அப்படின்னா இந்த சிறிய பக்கத்தை போல் 3 மடங்கு. சிறிய பக்கம்ங்கிறது எப்பவுமே என்னன்னா பிரெத். ஓகேங்களா? சோ இது பி அப்படின்னா இது என்னன்னா 3 டைம்ஸ் ஆஃப் பி அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது பிரெத்னா இது மாதிரி 3 மடங்கு இந்த மூலை விட்டம் இருக்கும் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா செவ்வகத்துடைய நீளம் மற்றும் அகலத்திற்கு உள்ள விகிதம் என்னன்னு கேக்குறாங்க, எல்எஸ்டிபி என்னன்னு கேக்குறாங்க. அப்போ லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். லென்த் கண்டுபிடிச்சாதான் என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா? இப்போ நான் ரெட் கலர்ல டிரா பண்றது பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கும் இருக்கா? சோ இந்த செங்கோண முக்கோணத்துக்கு என்ன தியரம் இருக்கு, பித்தாகரஸ் தியரம் இருக்கா? பித்தாகரஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் என்னது, எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், இந்த மூளை விட்டத்துடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்ப எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மூளை விட்டம் டி ஸ்கொயர். அப்ப டி ஸ்கொயரோட வேல்யூ தான் எனக்கு என்னன்னு தெரியும், 3bன்னு தெரியுமா? அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்ப எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b த ஹோல் ஸ்கொயர். 3b த ஹோல் ஸ்கொயர் எப்படி வரும், 9b ஸ்கொயர்னு வரும். அப்ப எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9b ஸ்கொயர். எல் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த பி ஸ்கொயர் இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆகும். அப்ப 9b ஸ்கொயர்ல 1b ஸ்கொயர் மைனஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வரும், 8b ஸ்கொயர்னு வந்துருச்சா? அப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8b ஸ்கொயர்னு வந்துருச்சா? இந்த 8 எப்படி பிரிக்கலாம், 2 4 பிரிக்கலாமா? அப்ப 2 into 4b ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப எல்லோட வேல்யூ வேணும்னா இந்த வேல்யூக்கு நான் ரூட் எடுக்கணும். ஏன்னா இங்க ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும், ரூட் ஆஃப்னு வந்துடும். இப்ப ரூட் ஆஃப் 2 into 4 into b ஸ்கொயர்னு வந்துடும். 4க்கு ரூட் எடுத்தா என்ன வந்துடும், இல்ல 2. b ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா என்ன வந்துடும், bன்னு வந்துடும். இந்த 2க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால அப்படியே இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப லென்த் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2b ரூட் 2க்கு ஈக்குவல். லென்த்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், இது எப்படி கூட எழுதலாம், 2 root 2 bக்கு ஈக்குவல். ஓகேங்களா? பிரெத்ங்கிறது பிரெத்தே தான். சோ இப்ப இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது என்னது, பி. கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டா இது எப்படி வருது, 2 root 2 is to 1 வந்துருச்சா? சோ அப்ப இதுதான் வந்து இதற்கான விகிதம். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. 2 root 2 is to 1. ஜஸ்ட் எல்லோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பில என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். 2 root 2 பிங்கிறது தான் எல்லோட வேல்யூ. அதை கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடும் காமனா இருக்கிறது வெளில எடுத்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்ப பி இங்கேயும் இருக்கு, எல்லையும் பி இருக்கு, பிலையும் பி இருக்கும் போது அதை வெளில எடுத்துட்டீங்கன்னா இது 1b, இது 2 root 2b. அப்ப பி போயிடுச்சு அப்படின்னா 2 root 2 is to 1ங்கிறது தான் இதற்கான விடை. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின்.
ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% அதிகரிக்கப்பட்டு அதன் அகலம் 25% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் ஏற்படும் சதவிகித மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு லென்த் அப்படிங்கிறது இனிஷியலா 100% ஆஃப் லென்த்னு அர்த்தம். ஓகேங்களா? பிரெத்ங்கிறது 100% ஆஃப் பிரெத்னு அர்த்தம். ஏன்னா இந்த 100% வேல்யூ என்னன்னா 1ன்னு அர்த்தம். ஏன்னா 100% எப்படி எழுதுவீங்க? 100/100 எழுதுவீங்களா? சோ இதோட வேல்யூ என்னது? எப்பவுமே 1. ஓகேங்களா? சோ அதனால இப்ப நீங்க இந்த 100% ஆஃப் எல்னு எழுதும் போது வேல்யூ மாறிடுமானா அதே எல் தான் இருக்கும். ஏன்னா 1 எல்னு தான் வரும். ஓகேங்களா? இப்ப இவங்க என்ன பண்றாங்க? லென்த்தை 50% இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இப்ப நியூ லென்த் அப்படிங்கிற நியூ வேல்யூஸ் இந்த சைடு எழுதுங்க. அப்ப நியூ லென்த் எவ்வளோ? ஆல்ரெடி 100% இருக்கு. இப்போ ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ? 150% ஆஃப் லென்த் மாறிடுமா? அதுவே பிரெத் என்ன பண்றாங்க? 25% குறைக்கிறாங்க. ஆல்ரெடி 100% இருக்கு. அதுல 25% குறைச்சிட்டீங்கன்னா இப்ப நியூ வேல்யூ என்னவா இருக்கும்? நியூ பிரெத் எவ்வளவா இருக்கும்? 75% ஆஃப் பிரெத் தான் இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே ஏரியாவும் வந்து என்னன்னா இனிஷியலா இருக்கக்கூடிய ஏரியா வந்து 100% ஆஃப் எல்பி தான். ஓகேவா? சோ இப்போ இந்த நியூ வேல்யூ பொறுத்து வரக்கூடிய ஏரியா என்னன்னு பாக்கணும். ஏன்னா இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ஆஃப் எல்பி தான் வரும். இப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாக்கணும். அப்ப ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத்தா? நியூ லென்த் நியூ பிரெத்தா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப நியூ ஏரியா என்னன்னு கிடைக்கும். அப்ப நியூ லென்த் எவ்வளோ? 150% ஆஃப் லென்த். நியூ பிரெத் எவ்வளோ? 75% ஆஃப் பிரெத். 150% எப்படி எழுதலாம்? 150/100 லென்த் எழுதலாமா? அடுத்தது 75% எப்படி எழுதலாம்? 75/100 பிரெத் எழுதலாமா? சோ எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு 100 கேன்சல் பண்ணாதீங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்க. இது 250s are 100. இங்க 3 times. அடுத்தது 1 times 1 2s are 2. 1.5 2s are 3. அப்போ 1.5 into 75 போடுங்க. 1.5 into 75 போட்டீங்கன்னா you will get 112.5% வரும். ஓகேங்களா? சோ அப்ப இது எப்படி இருக்கு? 112.5. இந்த ஆல்ரெடி வைக்க சொன்னல அந்த 100 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்னு வருதா? சோ இப்போ ஒரு 25%னா எப்படி எழுதுவீங்க? 25/100 எழுதுவீங்களா? அப்ப இந்த 25/100 எப்படி எழுதலாம்? 25% எழுதலாமா? அதே கான்செப்ட் தான் இங்க. அப்போ 112.5/100ங்கிறது எப்படி எழுதலாம்னா 112.5% எழுதலாம். இப்ப எல் இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு? 100% இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு? 112.5% இருக்கா? சோ அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 12.5% எக்ஸ்ட்ரா இருக்கா? சோ அப்ப இதுதான் அந்த ஏரியால ஏற்பட்ட மாற்றம். அப்ப 12.5% அதிகரிச்சிருக்கா? இனிஷியலா வந்து 100 இருந்துச்சு. இப்ப 112 இருக்கு. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 12.5% அதிகரிக்கும் அப்படிங்கறத ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு புல்வெளி நிலத்தின் பரப்பு 480 சதுர மீட்டர். நிலத்தின் ஒவ்வொரு பக்கமும் 5 மீட்டர் கூடுதலாக இருந்தால் பரப்பளவில் 245 சதுர மீட்டர் கூடும். அந்த நிலத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டுமானால் அதன் சுற்றளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு புல்வெளியுடைய நிலத்தின் பரப்பு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 480 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இப்படி ஒரு புல்வெளி இருக்கு. இதுல லென்த் இன்ட்டு பிரெத் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 480ன்னு கிடைக்குதான். ஓகேங்களா? இதுவே ஒவ்வொரு பக்கமும் 5 இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா இப்படி வரும். சோ இப்ப லென்த்லயும் ஒரு 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கும், பிரெத்லயும் என்ன ஆயிருக்கும்? ஒரு 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ இப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 245 வருதான். ஓகேவா? சோ இது நீங்க இந்த வேல்யூஸ் வச்சு போடும்போது கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். வேல்யூஸ் இல்லாமலே லென்த் பிரெத் மட்டுமே எடுத்து போட்டு பாருங்களேன். சோ இப்ப இந்த இன்க்ரீஸ் ஆனதுல இருந்து அதாவது புதிய பரப்பு மைனஸ் பழைய பரப்பு, இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? பழைய பரப்பை விட புதிய பரப்பு எவ்வளவுதான் எக்ஸ்டெண்ட் ஆங்க? 245 தானே? அதை அப்படியே இங்க போட்டுக்கோங்க. புதிய பரப்புனா இந்த L+B+5 இருக்கிறத வேல்யூ இருக்கக்கூடியதோட ஏரியா. அதுல இருந்து இந்த ஓல்டு ஏரியாவை இத LBன்னு இருக்குல்ல, இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த கேப் இருக்கு பாருங்க. இப்ப நான் ஷேட் பண்ற பாருங்க. இந்த கேப் வந்து எவ்வளவு அப்படின்னா 245ன்ட்டாங்க. அப்ப டோட்டல் ஏரியால இருந்து இந்த உள்ள இருக்கக்கூடிய ஓல்டு ஏரியாவை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா அதுதான் அந்த 245. புதிய ஏரியா அப்படிங்கிறது என்னது? எப்பவுமே ஏரியாக்குற ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் தானே? எல் இன்ட்டு பி தானே? சோ அந்த ஃபார்முலா படி புதிய ஏரியால லென்த் எவ்வளவுனா L+5. இப்ப L+5 இன்ட்டு B+5. அதுவே பழைய ஏரியாவுக்கு லென்த் என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் என்ன? L இன்ட்டு பி தான். இப்ப லென்த் இன்ட்டு பி which is equal to 245. சோ இதை மல்டிபிள் பண்ணுங்க. லென்த் இன்ட்டு பிரெத்
இன்ட்டு 5L plus 5B, 5 5 சார் என்னது 25 மைனஸ் LB which is equal to 245. ஸோ இங்க பிளஸ் எல்பி இருக்கு, இங்க மைனஸ் எல்பி இருக்கு. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? அடுத்தது இங்க 5 LB இருக்கா, இங்க இருக்கு இந்த பிளஸ் 25 இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆயிடுமா? அப்ப 5L plus 5B which is equal to 245 மைனஸ் 25 220 வந்துருமா? இந்த 5 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா L plus 5B equal to 220 வந்துருதா? சோ இந்த 5 இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகுமா? அப்ப L plus B equal to 220 divided by 5. 220 divided by 5 னா 1 5 are 5, 4 5 are 20, 4 5 are 20. அப்ப 44 வந்துருச்சா? அப்ப லென்த் இன்டு பிரெத்தோட வேல்யூ என்னன்னா 44 மீட்டர் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப எனக்கு என்ன கொஸ்டின், இதுக்கப்புறம் நீங்க வந்து காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இங்க இருக்க வேல்யூ வந்துட்டு டிவைட் பண்ணி அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த நிலத்தை சுத்தி அவங்க சொல்லியிருக்கிறது இந்த ஓல்டு நிலத்தை சுத்தி, அதாவது உங்களுக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷனை பத்தி கொடுத்திருந்தாங்க. இந்த ஓல்டு லேண்டுக்கு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா வேலி அமைக்கிறாங்க. அப்ப இதோடைய சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. ஒரு ஏரியாவுடைய சுற்றளவு ஒரு ரெக்டாங்குலருடைய சுற்றளவுங்கிறது என்னது 2 into L plus B. அப்ப L plus B யோட வேல்யூ 44னா 2 into L plus B என்னது 2 into 44. 2 into 44 எவ்வளோ 88 மீட்டர். அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் ஏன் வந்துட்டு இந்த L into B 480 அப்படிங்கறது எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னா, இதை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அல்லது இங்க வந்து B யோட வேல்யூ ஈக்குவல் டு 480 by L அதை வச்சு மறுபடியும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி அந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் எல்லாம் போய் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க டைரக்டா இப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இதுதான் நீங்க எப்படி ஸ்டெப்ஸ் சிம்பிளிஃபை பண்றீங்க அப்படிங்கறதா இருக்கு. இப்ப இந்த இதையுமே நான் இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணிருக்க முடியும், இவ்வளவு போட்டிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால அதை நீங்க பாத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எப்படி எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. பக்கத்தின் அளவு 3 மீட்டர் கொண்ட ஒரு சதுர அறைக்கு தலைமிடுவதற்கு 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர் அளவுள்ள எத்தனை பளிங்கு பலகைகள் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை பளிங்கு கற்கள் அல்லது ஒரு டைல்ஸ் எத்தனை டைல்ஸ் தேவை, இந்த மாதிரிலாம். பளிங்கு பலகைனா ஒண்ணும் இல்ல, டைல்ஸ் தான். அப்ப எத்தனை டைல்ஸ் வேணும் அப்படின்னு கவுண்ட் வேணும் அப்படின்னாங்கன்னா அதோடைய எண்ணிக்கை, அதாவது அந்த டைல்ஸோடைய எண்ணிக்கை அது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா, டைல்ஸோட எண்ணிக்கைங்கிறது எதுக்கு சமமா இருக்குன்னா மொத்த பரப்பு டிவைடட் பை ஒரு டைலோட பரப்பு, ஒரு டைலோட பரப்பு சமமா இருக்கும். ஓகேங்களா? இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு சதுர அறைன்ட்டாங்க. சதுர அறையோடைய மொத்த பரப்புனா சதுரத்துக்கான பரப்பளவு என்ன, பரப்பளவு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரா. ஏ ஸ்கொயர் அப்படின்னா 3 மீட்டர்னா 3 into 3 9 மீட்டர், 9 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லிடலாம். ஆனா இங்க டைல்ஸோடது பாருங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ இதையும் சென்டிமீட்டருக்கு மாத்திக்கோங்க. 1 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ 100 சென்டிமீட்டர்ஸா, அப்ப 3 மீட்டர்ங்கிறது எவ்வளோ 300 சென்டிமீட்டர்ஸ். அப்ப அதுதான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப ஏரியா ஈக்குவல் டு 300 into 300. இது அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப டோட்டலா அந்த அறையின் மொத்த பரப்பு, அறையுடைய மொத்த பரப்பு என்னன்னா 300 into 300 டிவைடட் பை ஒரு பளிங்கு பலகையுடைய பரப்பு எவ்வளவு அப்படின்னா 20 into 30. லென்த் இன்ட்டு பிரெத் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 1 3 3 1 3 3 1 2 152 300. அப்ப ஆன்சர் என்னது 150. இப்ப எவ்வளவு பலகைகள் வேணும் அப்படின்னா 150 பளிங்கு பலகைகள் வேணும். இந்த மாதிரி கவுண்ட் கேக்குறாங்க, டைலோட கவுண்ட் கேக்குறாங்க அப்படின்னா டைலோட ஷேப்பையும் பாத்துக்கோங்க, ரூமோட ஷேப்பையும் பாத்துக்கோங்க. மொத்த அறையோடைய பரப்பு டிவைடட் பை ஒரு டைலோட பரப்பு. அந்த டைலோட பரப்பு வந்து ஒரு ஸ்கொயர் டைலா இருந்தா ஸ்கொயர் ஃபார்முலா வரும். ஆனா இங்க வந்து பாருங்க ரூம் வந்து ஸ்கொயர், அறை வந்து என்னது சதுர அறை. ஆனா டைல் வந்து என்னது லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்கான். விச் மீன்ஸ் இது வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் டைல் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம், ஸ்கொயர் டைல் போடல. அதாவது ஸ்கொயர் ரூம்ல ரெக்டாங்கிள் டைல் போட்டிருக்காங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி அதோட பரப்பு போட்டுருங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. அறைங்கிறது சதுர வடிவில் இருக்கிறதுனால அதோடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர். ஆனா டைல்ங்கிறது செவ்வக வடிவில் இருக்கிறதுனால அதோடைய பரப்பளவு எல் இன்டு பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின்காக தான் நான் இவ்வளோ சொன்னது, ஏன்னா இங்க வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க நிறைய பேரு. நீங்க பாருங்க 72 சதுர மீட்டர் பரப்பளவுள்ள ஒரு தரையை மூடுவதற்கு ஒரே அளவுள்ள 50 சதுர கல் பலகைகள் தேவைப்படும் எனில் ஒரு கல் பலகையின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல எவ்வளவு டைல்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஆனா இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க டைல்ஸோடைய கவுண்ட். டைல்ஸோட கவுண்ட கொடுத்துட்டு அந்த டைலோட சைஸ கொடுக்கல.
அந்த டைலோட சைஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவோட இது வந்து குடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அங்கேயும் அதேதான். டைலோடைய டைல் உடைய கவுண்ட், டைல்ஸ் உடைய கவுண்ட் எண்ணிக்கை which is equal to மொத்த பரப்பு, அறையின் மொத்த பரப்பு டிவைடட் பை ஒரு டைலோடைய பரப்பு. ஓகேங்களா? சோ இதுல இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணும். இங்க டைல்ஸோட இதெல்லாம் சென்டிமீட்டர்ல ஆப்ஷன்ல இருக்கு. ஆனா இங்க ஓவரால் அந்த ஏரியா, அந்த ரூமோடைய அறையோடைய மொத்த பரப்பு எதுல இருக்கு? ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கு. சதுர மீட்டர் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு ஆன்சர் இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது மீட்டர் ஸ்கொயர்ல தான் கிடைக்கும். அது நீங்க தான் சென்டிமீட்டருக்கு மாத்திக்கணும். சோ அப்ப டைலோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 50 which is equal to அறையுடைய மொத்த பரப்பு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 72 டிவைடட் பை 72 டிவைடட் பை டைலோடைய ஷேப் என்னது? சதுர அப்படின்ட்டாங்க. சதுர அப்படின்னா இப்போ இந்த இதுதான் டைல்னா, இந்த இது ஏனா இதுவும் ஏ தான். அப்ப டைலோட ஏரியா என்னது? ஏ இன்டு ஏ ஸ்கொயர்னு வருமா? அப்ப ஏ ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ which is equal to a ஸ்கொயர் equal to 72/15 வருதா? 72/50 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1.44ன்னு வரும். ஓகேங்களா? என்ன செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 டைம்ஸ் தான் வரும். 1.4 டைம். 72 divided by 50 1.44ன்னு வருதா? அப்போ a equal to 1.2 அப்படின்னு வரும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 144ங்கிறது என்னது? 12 உடைய ஸ்கொயர். இங்க 2 ஸ்டெப் தள்ளி புள்ளி இருக்கு அப்படின்னா இதுக்கு ரூட் எடுக்கும்போது 1 தள்ளி புள்ளி வைப்பாங்க. ஓகேங்களா? அப்ப a ஓட வேல்யூ என்னன்னா 1.2 மீட்டர். 1.2 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். 0.2 மீட்டருங்கிறது 20 சென்டிமீட்டர். அப்போ 1.2 மீட்டருங்கிறது எவ்வளோ? 120 சென்டிமீட்டர். அப்ப ஆன்சர் என்ன? இந்த டைலோட ஒவ்வொரு பக்கமும் 120 120 ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. 120 சென்டிமீட்டர். புரியுதா? சோ ஏ ஸ்கொயர் வந்து 1.44ன்னு கிடைக்குது. இந்த 144 அப்படிங்கிற கவுண்ட் பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 12 அப்படிங்கிறது 12 உடைய ஸ்கொயர் தான். அப்ப ஹோல் நம்பரா இருந்தா 12ன்னு போட்டுடலாம். ஆனா இங்க 1.44ன்னு இருக்கறனால அங்க 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரூட் எடுக்கும்போது 1 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க நார்மலா மல்டிபிள் பண்ணி பாருங்க. 1.2 இன்டூ 1.2 போட்டீங்கன்னா 24 12ன்னு போடுவீங்க. 4 4 1 இங்க ஒரு டெசிமல் இங்க ஒரு டெசிமல், அப்ப ரெண்டுக்கும் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்ப 1.2 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 13th கொஸ்டின். ஒரு செவ்வக வயலின் சுற்றளவு 160 மீட்டர்கள். அதன் அடுத்தடுத்த 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 48 மீட்டர்கள். செவ்வக வயலின் சம பரப்பளவு கொண்ட ஒரு சதுர வயலின் பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் செவ்வகத்துடைய பரப்பளவு, அந்த செவ்வகத்துடைய பரப்பளவு என்னன்னு தெரிஞ்சாதான் அதே அளவுல இருக்கக்கூடிய சதுரத்துடைய பக்க அளவு என்னன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு செவ்வக வயலுடைய சுற்றளவு கொடுத்திருக்காங்க. செவ்வகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 இன்டு எல் பிளஸ் பி. அந்த 2 இன்டு எல் பிளஸ் பி எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 116 கொடுத்துட்டாங்க. 2 இன்டு எல் பிளஸ் பிங்கிறது 160னா எல் பிளஸ் பி என்னவா இருக்கும்? இந்த 2 டைம்ங்கிறது 160னா 1 டைம் என்னவா இருக்கும்? 80 இருக்குமா? சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதன் அடுத்தடுத்த 2 பக்கங்கள் அப்படின்ட்டாங்க. ஒரு செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பக்கம்னா இது ஒரு பக்கம்னா இதுக்கு அடுத்த பக்கம் பிரெத். அப்ப அடுத்தடுத்த 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம்னா லென்த்துக்கும் பிரெத்துக்குமான வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம். அப்ப லென்த் மைனஸ் பிரெத் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 48 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டை வச்சு உங்களால லென்த் என்ன பிரெத் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிங்க. சோ இப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 2L ஈக்குவல் டு, ஏன்னா பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடும், which is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணா 128. சோ அப்ப எல் ஈக்குவல் டு 64 வந்துருச்சா? அப்ப லென்த்ங்கிறது 64னா பிரெத் என்னன்னு கண்டுபிடிங்க. எல் பிளஸ் பி ஈக்குவல் டு 80, லென்த்தே 64னா பிரெத் ஈக்குவல் டு என்ன? இப்ப பிரெத் ஈக்குவல் டு 80 மைனஸ் 64 எவ்வளவு வரும்? 16. பிரெத் ஈக்குவல் டு 16. சோ அப்ப லென்த் வந்து 64, பிரெத் வந்து 16. ஃபர்ஸ்ட் செவ்வகத்துடைய பரப்பளவு என்னன்னு பார்க்கணும். ஏன்னா செவ்வக வயலின் சம பரப்பளவை கொண்ட சதுர வயலுடைய பக்களவு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செவ்வக வயலுடைய பரப்பளவு என்னன்னு தெரியணும். அப்ப ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். லென்த் எவ்வளோ? 64, பிரெத் 16. ஓகேங்களா? அப்ப லென்த் இன்டு இதேதான் இருக்க போகுது. சோ இதை நீங்க மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இது வந்து செவ்வகத்துடைய பரப்பு. இந்த செவ்வகத்துடைய பரப்பு எதுக்கு ஈக்குவல்ட்டாங்க? சதுரத்துடைய பரப்புக்கு ஈக்குவல் அப்படின்ட்டாங்க.
இதே அளவுள்ள சதுர வயலுடைய பக்களவு தானே கேக்குறாங்க. அப்ப சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 64 into 16 வந்திருக்கு. சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 into 16 a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 into 16. 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 8, 16க்கு எடுத்தீங்கன்னா 4, 8 32. அப்ப a ஈக்குவல் டு 32ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இல்ல நான் இதை ஃபுல்லா மல்டிபிள் பண்ணிட்டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த வேல்யூ போட்டு ஃபுல்லா மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒன்னும் வராது. 64 into 16 போட்டீங்கன்னா ஒரு 1024 வரும். அவ்வளவுதான். சோ இந்த 1024க்கு மறுபடியும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்து கண்டுபிடிக்கிறனால கண்டுபிடிச்சுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஏன்னா 64 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கும். 8 4ன்னு எனக்கு தெரியும். சோ அதனால நான் டக்குன்னு இதுல போட்டிருக்கேன். சோ அதனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னது? 32. அதாவது இந்த லென்த் பிரெத் இருக்கக்கூடிய செவ்வகத்துடைய பரப்பளவு எவ்வளவோ அதே அளவு பரப்பு கொண்ட சதுர வயலுடைய பக்களவு என்னன்னு கேக்குறாங்க. சதுரம் அப்படின்னா 4 பக்கங்களும் சமம். 4 பக்கங்களும் சமம்னா சதுர இந்த செவ்வக பரப்பை வந்து இந்த சதுர பரப்புக்கு ஈக்குவேட் தான் பண்ணிக்கிறீங்க. ஈக்குவேட் பண்ணிட்டு அப்ப a ஸ்கொயர்ங்கிறது இந்த வேல்யூனா a ஓட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ஒரு சதுரத்தின் சுற்றளவு 48 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவை விட 4 சென்டிமீட்டர் குறைவாகும். செவ்வகத்தின் நீளம் 14 எனில் அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சதுரம் செவ்வகம் ரெண்டையும் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா போங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சதுரத்துடைய சுற்றளவு. சதுரத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 4a. அந்த 4a உடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க? 48ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு சதுரம் இருக்கு. சதுரம் அப்படின்னாலே 4 பக்கங்களும் சமம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ஏ ஏ ஏ ஏ அப்ப இதோடைய சுற்றளவு என்னன்னா 4a. இந்த 4aங்கிறது 48ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 4aங்கிறது 48னா a ஈக்குவல் டு என்னது? 48 divided by 4 12 வந்துருமா? அப்போ இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12 இருக்கக்கூடியது. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவை விட 4 குறைவுன்ட்டாங்க. அப்ப சதுரத்தோட பரப்பளவு தெரிஞ்சாதானே இதுல இருந்து 4 கம்மியா போட்டு செவ்வகத்துடைய பரப்பளவு சொல்ல முடியும். அப்போ இந்த சதுரத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பாக்கணும். சதுரத்துக்கான பரப்பளவு என்ன? a ஸ்கொயர். a ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஓட வேல்யூ என்னது? 12. அப்ப a 12 into 12 எவ்வளவு? 144. அப்ப இந்த சதுரத்துடைய பரப்பளவு எவ்வளவுனா 144 ஸ்கொயர் மீட்டர். இதை விட அந்த சதுரத்துடைய செவ்வகத்துடைய பரப்பளவு எவ்வளவு கம்மியா இருக்கான்? 4 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர், 4 கம்மியா இருக்கும். அப்ப இது சதுரத்துடைய பரப்பளவு. செவ்வகத்துடைய பரப்புங்கிறது இதுல இருந்து ஒரு 4 கம்மியா இருக்கும்னா 140 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த செவ்வகத்துடைய நீளம் என்னன்னா 14ன்ட்டாங்க. செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? L into B. L into B ஈக்குவல் டு 140. இதுல லென்த் எவ்வளவு கொடுத்தாங்க? 14. அப்ப பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க, which is equal to 140. அப்ப பிரெத் ஈக்குவல் டு 140 divided by இந்த 14 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும். அப்ப 10 டைம்ஸ். அப்ப பிரெத் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்ப லென்த் 14 சென்டிமீட்டர், பிரெத் 10 சென்டிமீட்டர். இதோட கொஸ்டினை முடிச்சிட்டாங்களா அப்படின்னா இல்ல, அந்த செவ்வகத்துடைய பிரெத்தை கண்டுபிடிச்சிட்டு அதோடைய சுற்றளவு கண்டுபிடிங்கிறாங்க. செவ்வகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 into L plus B. 2 into length plus breadth எவ்வளவு? 24. இப்ப 2 into 24 எவ்வளவு? 48 சென்டிமீட்டர். இப்ப ஆன்சர் என்னன்னா 48 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிள். ஒரு சதுரத்துடைய சுற்றளவு 48னா அந்த சதுரத்துடைய பக்களவு 12. அந்த சதுரத்துடைய பக்களவு 12னா அதோட ஏரியா 144. ஓகேங்களா? இதை விட ஒரு 4 கம்மியா இருக்குமா அந்த செவ்வகத்துடைய. அப்ப செவ்வகத்துடைய பரப்பளவு 140. செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். அப்ப நீளம் இன்ட்டு அகலம் 140. இதுல நீளம் 14னா அகலம் கண்டிப்பா என்னது? 10. அப்ப நீளம் 14, அகலம் 10னா லென்த் பிளஸ் பிரெத் 24. அவங்க கேட்டிருக்கிறது சுற்றளவு. அப்ப 2 times of length plus breadth. So அப்ப 14 plus 10 24. அப்ப 2 into 24 48. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. இது வந்து கொஞ்சம் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைம்ங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா 4 கிலோமீட்டர் ஒரு மணி வேகத்தில் நடந்து செல்லும் ஒரு மனிதன் ஒரு சதுர வயலின் குறுக்காக 3 நிமிடங்களில் கடந்து செல்கிறார் அப்படின்றாங்க. அதாவது ஒரு சதுர வயல் இருக்கு. இந்த சதுர வயலுடைய குறுக்காக அப்படின்னா இந்த மூளை விட்டத்துல நடந்து போறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல நடந்து போறாரு, இப்படி கிராஸா நடந்து போறாரு. நடந்து போகும்போது அவருடைய ஸ்பீட் என்னன்னு தெரியுது, அவர் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாருங்கிறது தெரியுது. அப்ப டிஸ்டன்ஸ் என்னன்னு
இந்த தொலைவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? தொலைவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகம் இன்ட்டு காலம். ஓகேங்களா? வேகம் இன்ட்டு காலம். ஆனா இந்த ஃபார்முலால இங்க சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி இங்க வேல்யூஸ் எல்லாம் மீட்டர்ல தானே இருக்கு. அப்போ இந்த வேகத்தை கிலோமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்தணும். சோ எப்படி மாத்தணும் அப்படின்னா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் ஹவருக்கு மாத்தணும், மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும்னா 5/80 மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4 கொடுத்திருக்காங்களா, இதோட 5/80 மல்டிபிள் பண்ணணும். அவ்வளவுதான். 2 2 4 9 2 அப்ப 2 என்னது 10 10/9 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ங்கிறதா ஸ்பீடு. இந்த ஸ்பீடை தான் நீங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும். இது மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல தானே இருக்கு. அப்ப டைமையும் செகண்ட்ஸ்க்கு மாத்துங்க. டைம்ங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க, 3 மினிட்ஸ்னு கொடுத்திருக்காங்களா. 1 மினிட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், 1 மினிட்ங்கிறது 60 செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலா. அப்ப 3 மினிட்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல், 180 செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலா. சோ அப்ப டைம்ங்கிறது 180 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸ்பீட் எவ்வளோ 10/9, டைம் எவ்வளோ 180. அப்போ 9 9 29 180, அப்ப 200. இப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னா 200. அப்போ எந்த வழியா நடந்து போனாரு, இப்போ நான் ரெட் கலரா மார்க் போறேன் பாருங்க, இந்த வழியா தான் நடந்து போறாரு. அப்ப இதோட வேல்யூ என்ன, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 200 மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த வயலுடைய பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. டயகனல், ஒரு ஸ்கொயருடைய டயகனல் தெரிஞ்சா பரப்பளவு கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும். சதுரத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு வந்து 2 ஃபார்முலா இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச a ஸ்கொயர் ஃபார்முலா. இன்னொரு பரப்பளவு சதுரத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா half d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? அப்ப half இன்ட்டு டயகனலோட வேல்யூ 200. அப்ப d ஸ்கொயர்னா 200 இன்ட்டு 200. ஓகேங்களா? அப்போ 1 2 2 100 2 200 100 இன்ட்டு 200 போட்டீங்கன்னா 4 0 20,000 மீட்டர். ஓகேங்களா? 20,000 ஸ்கொயர் மீட்டர். ஏன்னா பரப்பளவு, சதுரத்துடைய பரப்பளவு. சதுரத்துக்கான பரப்பளவு 2 இருக்கு. ஒன்னு a ஸ்கொயர், இன்னொன்னு half d ஸ்கொயர். டயகனல் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அந்த டயகனல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். 20,000 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கறதா இதோடைய பரப்பளவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 16வது கொஸ்டின். ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலை விட்டமானது மற்றொரு மூலை விட்டத்தினை போல இருமடங்கு அப்படின்றாங்க. சாய் சதுரம்னா ஒண்ணும் இல்ல, ரோம்பஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கும் பாருங்க, இதைத்தான் வந்து சாய் சதுரம்னு சொல்லுவாங்க. இது வந்து D1 அப்படின்னா இந்த டயகனலை வந்து D2ன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு மூலை விட்டமானது மற்றொரு மூலை விட்டத்தின் இருமடங்குன்ட்டாங்க. அப்ப D1 ஈக்குவல் டு 2D2ன்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? அப்போ ஒரு மூலை விட்டம், இந்த D1ங்கிற மூலை விட்டம் இந்த D2ங்கிற மூலை விட்டத்தோட 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதோடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 25 சதுர சென்டிமீட்டர் எனில் அவ்விரு மூலை விட்டங்களின் கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. மூலை விட்டங்களின் கூடுதல்னா D1 பிளஸ் D2 என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்பவுமே சதுரத்துடைய மூலை விட்டங்கள் சமமா இருக்கும், ஆனா சாய் சதுரத்துடைய மூலை விட்டங்கள் சமமா இருக்காது. ஓகேங்களா? அதுதான் சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்குமான ஒரு வித்தியாசமும் கூட. அந்த ஆங்கிள்னால அந்த டயகனலுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ சாய் சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சாய் சதுரத்துடைய பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா half இன்ட்டு D1 இன்ட்டு D2. வேற ஒண்ணுமே இல்லை. சாய் சதுரத்துடைய பரப்பு என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 25. அப்ப இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. பரப்பு ஈக்குவல் டு 25 ஈக்குவல் டு half இன்ட்டு D1ஓட வேல்யூ என்னது 2D2. அப்ப அதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. 2D2 இன்ட்டு D2. 2 2 கேன்சல் ஆயிடுது. அப்ப 25 ஈக்குவல் டு D2 இன்ட்டு D2 என்னது D2 ஸ்கொயரா. அப்ப D2 ஸ்கொயருங்கிறது 25னா D2 உடைய வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25வா. அப்ப D2 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, 5ன்னு கண்டுபிடிச்சாச்சா. அப்ப D2 5னா D1 ஓட வேல்யூ என்னது 2 இன்ட்டு 5. 2 இன்ட்டு 5 என்னது 10. அப்ப D1 ஓட வேல்யூ 10. அதாவது ஒரு மூலை விட்டம் 10, இன்னொரு மூலை விட்டம் 5. அவங்க கேட்டிருக்கிறது அவ்விரு மூலை விட்டங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்னு 10 இன்னொன்னு 5, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் 15. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். ஒரு வட்டத்தின் சுற்றளவும் பரப்பளவும் எண்ணளவில் சமம் அப்படின்ட்டாங்க. வட்டத்துடைய சுற்றளவு ஈக்குவல் டு வட்டத்துடைய பரப்பளவு எனில் அந்த வட்டத்தின் விட்டம் என்னன்னு கேக்குறாங்க. டயகனல் என்னன்னு டயாமீட்டர் என்னன்னு கேக்குறாங்க. டயாமீட்டர்னா 2r, ரேடியஸ் உடைய 2 டைம்ஸ். ஓகேங்களா? வட்டத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன 2πr.
அதுவே வட்டத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இந்த ரெண்டும் சேம்ட்டாங்க. சேம்னா பை பை கேன்சலு. அப்ப 2r எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த கண்டிஷன் கரெக்ட். அப்ப ஆரோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா 2 × 1 2ன்னு வரும். இங்க 1 ஆரோட வேல்யூ 1னா 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு வந்துரும்? 1ன்னு வரும். அப்ப ஆரோட வேல்யூ 1ங்கிறது தப்பு. ஓகேங்களா? அப்ப ஆரோடைய வேல்யூ 2ஆ இருக்கலாமா? ஆரோடைய வேல்யூ 2ஆ இருந்துச்சுன்னா 2r வேல்யூ என்னது? 4. ஆரோட வேல்யூ 2னா 2 ஸ்கொயர் என்னது? 4. அப்ப ஆரோட வேல்யூ என்னன்னா 2ங்கிறது தான் சரியானது. ஓகேங்களா? இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? இவ்வளவு கூட நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் 2னா டயாமீட்டர் எவ்வளவு? 2 ஆகும்போது 2 × 2 4ன்னு எடுத்துடலாம். ஆன்சர் இதுக்கானது 4. ஓகேங்களா? இதை இப்படி கூட எழுதலாம். 2r ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? r × r எழுதலாமா? அப்போ ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல். அப்ப ஆர் என்னது? 2ன்னு கிடைச்சிச்சா? இப்ப ரேடியஸ் 2 அப்படின்னா டயாமீட்டர் கேக்குறாங்க. டயாமீட்டர்னா 2r. அப்ப 2 × r வேல்யூ 2 4ன்னு ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இப்படி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வட்டத்தின் சுற்றளவானது சதுரத்தின் சுற்றளவிற்கு சமம் எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது வட்டத்துடைய சுற்றளவுங்கிறது எதுக்கு சமமா? சதுரத்துடைய சுற்றளவுக்கு சமமா? வட்டத்துடைய சுற்றளவுங்கிறது என்னது? 2πr. சதுரத்துடைய சுற்றளவு என்னது? 4a. அப்ப 2π பையோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 × 22/7 rங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 4aக்கு ஈக்குவல் அப்படின்ட்டாங்க. சோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிறா பண்ணிக்கோங்க. 1 2 2 2 1 2 2 11 2. ஓகேங்களா? இப்ப 11/7 r ஈக்குவல் டு a. ஓகேவா? அப்ப r ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? ரேடியஸ் ஈக்குவல் டு 7/11 ஏன்னு கூட எழுதலாம். இப்படி மாத்தி எழுதிக்கோங்க. அப்ப ஒரு ரேடியஸ்ங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம். பரப்பளவு அப்படின்னா வட்டத்துடைய பரப்பளவு ஈஸ்ட் சதுரத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? சதுரத்துடைய பரப்பளவு எல்லாருக்குமே தெரியும். என்னது? a ஸ்கொயர். அப்ப வட்டத்துடைய பரப்பளவு என்னது? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ என்னது? 22/7. ஆரோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா இங்க ஏல இருக்குல்ல. அப்ப 7/11 a இன்ட்டு 7/11 a ஈஸ்ட் a ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்ப கேன்சல் பண்ணலாமா? 1 11 11 2 11 1 7 1 7 முடிஞ்சா? 2 7 14 14 a ஸ்கொயர் பை 11 இஸ்ட் a ஸ்கொயர்னு இருக்கா? இங்கேயும் a ஸ்கொயர் இங்கேயும் a ஸ்கொயர் காமனா இருக்கு. பட் இங்க கீழே என்ன இருக்கு? டினாமினேட்டர் 1 இருக்கு. இங்கேயும் 11 இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரை மட்டும் என்னவா எடுத்துக்கலாம்? ரேஷியோவா எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரேஷியோல சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப இங்க 11 வரணும்னா என்ன பண்ணும்? மேலே கீழே 11 மல்டிபிள் பண்ணா முடிச்சு. இப்ப 14 a ஸ்கொயர் இஸ்ட் 11 a ஸ்கொயர் ரெண்டுக்குமே டினாமினேட்டர் 11 ஆயிடுச்சுன்னா அதை விட்டுறலாம். ஓகேவா? a ஸ்கொயர் காமனா இருக்கு. ரேஷியோ என்னன்னா 14:11ங்கிறது தான் ரேஷியோ. சோ இப்ப ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிறது ஆப்ஷன் சி 14:11ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிள். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க? ஆரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவா மாத்திக்கோங்க. அதை கொண்டு வந்து இவங்க கேட்டிருக்க ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஒரு வட்ட வடிவ தோட்டத்தின் சுற்றளவு 440 மீட்டர். வட்ட வடிவ தோட்டத்துடைய சுற்றளவுட்டாங்க. அப்ப வட்டத்துடைய சுற்றளவு எவ்வளவு? 2πr. அப்ப 2πrங்கிறது எவ்வளவு? 440 மீட்டர்ன்ட்டாங்க. 7 மீட்டர் அகலமுள்ள வட்ட வடிவ பாதையானது அத்தோட்டத்தின் உட்பகுதியில் அமைக்கப்படுகிறது எனில் அந்த பாதையின் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு தோட்டம் இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. ஒரு வட்ட வடிவ தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்துல உள்புறமா ஒரு 7 மீட்டர் கேப் இருக்கிற மாதிரி ஒரு 7 மீட்டர், இந்த வேல்யூ வந்து 7 மீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு பாதை அமைக்கிறாங்களாம். இந்த பாதை அமைக்கிறாங்க. ஓகேவா? இந்த பாதையுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒட்டுமொத்த வட்டத்துடைய பரப்பளவு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் இங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதுபடி ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. 2 × 22/7 × r ஈக்குவல் டு 440. சோ இந்த r மட்டும் இங்க வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் இந்த சைட் போயிட்டோம். 440 × 7 டிவைடட் பை 22 2 × 22 10 டைம்ஸ் வரும். அப்ப r ஈக்குவல் டு என்னது? 70. அப்ப 70 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு வட்டம் இருக்கு. சோ அதை வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ரேடியஸ் வந்து எவ்வளவு? 70 மீட்டர் இருக்கக்கூடியது. இப்போ இந்த வட்டத்துடைய 7 மீட்டர் அகலம் உள்ள வட்ட வடிவ பாதையானது அந்த தோட்டத்தின்
உள்புறமாக அமைக்கப்படுகிறது. இதுதான் மொத்த தோட்டம். இந்த மொத்த தோட்டத்துல உள்புறமா என்ன பண்றாங்கன்னா 7 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி, அதாவது இந்த கேப் வந்து 7 மீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு பாதை அமைக்கிறாங்க. அப்ப அந்த பாதையுடைய ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது 7 மீட்டர் தான். டோட்டலா 70. அதுல இது 7 மீட்டர் போயிடுச்சுன்னா இது என்னது 63 மீட்டர் இருக்குமா? ஏன்னா மொத்தம் 70. அதுல இங்க இருந்து இது வரைக்கும் 7னா மீதி இருக்கிறது எவ்வளவு இருக்கும்? 63 இருக்குமா? சோ இப்ப இவங்க கேக்குறது என்னன்னா, இப்ப நான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணக்கூடிய இந்த பாதையுடைய பரப்பளவு தான் கேக்குறாங்க. சோ இந்த பாதையுடைய பரப்பளவு வேணும்னா இந்த பெரிய வட்டத்துடைய பரப்பளவுல இருந்து இந்த சின்ன வட்டத்துடைய பரப்பளவு மைனஸ் பண்ணலாமா? சோ இப்ப பெரிய இதோடைய பரப்பளவு மைனஸ் சின்னதோட பரப்பளவு. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து நம்மளுக்கான கொஸ்டின். அதுதான் வந்து அந்த பாதையுடைய பரப்பளவு. பரப்பு. சோ பெரிய வட்டத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. சின்னத்துக்கு பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. ஸ்மால் ஆர் போட்டுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு பாதையுடைய பரப்பு. இப்ப பை காமனா எடுத்துட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பாதையின் பரப்பு. ஓகேங்களா? சோ இந்த பெரிய வட்டத்துடைய ரேடியஸ் எவ்வளோ? 70. சோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பையோட வேல்யூ என்னது? 22/7 இன்ட்டு 70 ஸ்கொயர். 70 ஸ்கொயர்னா 70 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் இந்த சின்ன சர்க்கிளோடைய மைனஸ் பண்ணிட்டா இந்த பாதையோடைய தெரியும். இந்த மொத்தத்துல இருந்து இந்த சின்னதை மைனஸ் பண்ணும். அப்ப சின்ன சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளவு? 63. அப்ப 63 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பாதையின் பரப்பு. ஓகேங்களா? இப்போ 70 ஸ்கொயருங்கிறது எவ்வளவு வரும்? 4900 வரும். ஏன்னா 7 49. சொன்னா 4900 வரும். 63 ஸ்கொயர் எவ்வளோ? 22/7 4900. 63 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 3969 வரும். விச் இஸ் ஈக்குவல் டு பாதையின் பரப்பு. அப்ப இந்த 4900ல இருந்து இந்த 3969 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குன்னா 931 வரும். இதுதான் வந்து அந்த பாதையுடைய பரப்பு. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 931 7ஆல வகுப்படுமா? எஸ் படும். இப்போ ஒரே லேலு மீதி 2 3 21 மீதி 3 அப்ப 133 இன்ட்டு 22ங்கிறதா அந்த பாதையுடைய பரப்பு. மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 266 6 12 9 2 அப்ப 2926 ஸ்கொயர் மீட்டர். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. சிம்பிள். அந்த பெரிய சர்க்கிளுடைய ஆரம் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுல இருந்து 7 மீட்டர் உள்ளனா அந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன சர்க்கிளுடைய ஆரம் வந்து 63 ஆயிடும். இப்ப பெருசுல இருந்து சின்னதை மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் அந்த பாதை இருக்கக்கூடியதுடைய பரப்பளவா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 1782 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் அந்த கூம்பின் ஆரத்தை காண்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு கூம்பு இருக்கு. இப்படி இந்த கூம்புடைய கனளவு கொடுத்துட்டாங்க. கூம்புக்கான கனளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அவ்வளவுதான். சோ இந்த கனளவு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 1782 விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ என்னது? 22/7. ஆர் தெரியாது, அதனால ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஹெச் உயரம் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 21. சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. 1/7 3/7 21. 1 3 3 3 கேன்சல் ஆயிடுச்சா? இப்ப 1782 பை இந்த 22 மல்டிபிள் இருக்கிற இந்த சைடு வருமோ டிவைட்ல வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். சோ கேன்சல் பண்ணா 11வது டேபிளால போட்டீங்கன்னா 2 2 11 22. இங்க போட்டீங்கன்னா 1 11 11 மீதி 6 6 6 11 66. இந்த 2 டைம் வரும். சோ மறுபடியும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 81 வருதா? அப்ப ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 81னா ஆரோட வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. 81ஓட ஸ்கொயர் என்னது? ஸ்கொயர் 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 9 வரும். சோ இப்ப ஆன்சர் என்னன்னா 9. அப்ப அந்த கூம்போடைய ஆரம் என்னது? 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 21th கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் அப்படின்றாங்க. இப்போ ஒரு முக்கோணம், செங்கோண முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முக்கோணத்துடைய அடிப்பக்கம்ங்கிறது இந்த உயரத்துடைய 4 மடங்கு. இப்போ உயரம் ஹெச்னா இந்த உயரத்தோட 4 மடங்குங்கிறதா இந்த பேஸா இருக்கு. ஓகேங்களா? இந்த பேஸ்ங்கிறது உயரத்துடைய 4 மடங்குன்ட்டாங்க. அப்ப அதோடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 50 ஸ்கொயர் மீட்டர்ன்ட்டாங்க. அப்ப அடிப்பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப முக்கோணத்துடைய பரப்புக்கான ஃபார்முலா என்ன? ஹாஃப் பி ஹெச். சோ அப்ப ஹாஃப் பியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு? 4h.
இப்போ 4h இன்ட்டு h அவ்வளவுதான். இப்போ 1 2s are 2, 2 2s are. இங்க முக்கோணத்தின் பரப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க 50, அதையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 50/2 ஈக்குவல் டு h இன்ட்டு h என்னது h ஸ்கொயர். அப்ப 4 2 25 2. அப்ப h ஸ்கொயருங்கிறது 25னா h என்னது 5. ஓகேவா? அப்ப hங்கிறது 5னா அடிப்பக்கம் என்னது 4h. அப்ப 4 × 5 என்னது 5 20. அப்ப ஆன்சர் அடிப்பக்க அளவு எவ்வளவு அப்படின்னா 20 அப்படின்னு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சொல் பிரெத் பேஸ் அப்படிங்கிறது 4 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ன்ட்டாங்க. அப்ப அதை அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணாலே யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு சரிவகத்தின் பரப்பளவு 960 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அதாவது சரிவகம் அப்படின்னா ட்ரப்பீசாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ட்ரப்பீசியம், ட்ரப்பீசாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதன் இணை பக்கங்கள், அதாவது ட்ரப்பீசியம் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் வந்து 60 சென்டிமீட்டரா, இந்த பக்கம் வந்து 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருவாங்க. அதன் இணை பக்கங்கள்னா இதுதான் இணை பக்கங்கள். இது 60, இது 40 எனில் அவற்றிற்கிடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் தொலைவு. தொலைவுனா ஹைட். ஓகேங்களா? இந்த ஹைட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிவகத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ½ இன்ட்டு a பிளஸ் பி இன்ட்டு ஹெச்ன்னு போடுவாங்க. ஏங்கிறது இந்த பக்கம், பிங்கிறது, அதாவது ஏங்கிறது இந்த பக்கம்னா பிங்கிறது இந்த பக்கம். ஓகேங்களா? சோ இப்ப சரிவகத்துடைய பரப்பு என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 960. 960 ஈக்குவல் டு ½ இன்ட்டு a பிளஸ் பி. a எவ்வளோ 60, b எவ்வளோ 40. அப்ப a பிளஸ் b எவ்வளோ 100 இன்ட்டு ஹெச். இப்போ 1 டைம் 50 டைமா, இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய 50 இந்த சைடு இருந்துச்சுன்னா டிவைட்ல வருமா? இப்ப ஈக்குவல் டு ஹைட். ஓகேங்களா? 0 0 கேன்சல். 4 5 5, 4 5 5, மீதி 4, 9 5 45, மீதி 1 புள்ளி வச்சு 2 5 10 வரும். ஓகேங்களா? சோ இப்ப 19.2 சென்டிமீட்டர் தான் வந்து இந்த ஹைட். 19.2 சென்டிமீட்டர். அப்ப இதுதான் இந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. இதெல்லாம் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் தான். சோ இதுல எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப எல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இணை பக்கங்கள் ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. யூ ஹாவ் டு கால்குலேட் தி ஹெச் வேல்யூ. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. ஒரு சாய் சதுரத்தின் மூளை விட்ட அளவுகள் 20 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரோம்பஸ் உடைய எப்பவுமே மூளை விட்டங்களானது மாறுபடும். இது D1 அப்படின்னா இது D2. சோ சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா டயகனலுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். சதுரத்துல வந்து டயகனல் வந்து சேமா இருக்கும், ஆனா சாய் சதுரத்துல டயகனல் சேமா இருக்காது. ஓகேங்களா? சோ சாய் சதுரத்துடைய ஃபார்முலா, சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? சாய் சதுர பரப்பு ஈக்குவல் டு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. அப்ப ½ இன்ட்டு D1 எவ்வளோ 20, D2 எவ்வளோ 12, 4 2 5 2 20, 10 இன்ட்டு 12 எவ்வளோ 120. அவ்வளவுதான். அப்ப 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறதா ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். ஒரு வட்டத்தின் ஆரத்தினை 75% அதிகரித்தால் அதன் சுற்றளவு எவ்வளவு அதிகரிக்குங்கிறாங்க. சோ நான் முன்னாடி அந்த ரெக்டாங்கிளுக்கு சொன்ன அதே கதை தான். எப்பயுமே இனிஷியலா இருக்கக்கூடிய ரேடியஸ்ங்கிறது 100% ஆர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இனிஷியலா இருக்கக்கூடிய சுற்றளவுங்கிறது 100% சுற்றளவுன்னு எடுத்துக்கணும். அதாவது சுற்றளவு ஈக்குவல் டு 2πr, 100% 2πrன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க ரேடியஸ? 75% இன்க்ரீஸ் பண்றாங்களா? அப்ப நியூ வேல்யூ ஈக்குவல் டு 175% வரும். 175% ஆர். ஏன்னா 100 ஆல்ரெடி இருக்கும், இப்ப 75 அதிகரிக்கிறாங்க அப்படின்னா 175% மாறுது. சோ புதிய வட்டத்துடைய சுற்றளவு என்னன்னு பாருங்க. நியூ வட்டத்துடைய சுற்றளவு என்ன? 2πr. இப்ப 2 இன்ட்டு பை அப்படியே இருக்கட்டும், ஆரோட வேல்யூ மட்டும் 175% ஆர்னு மாறும். ஓகேங்களா? இது அப்படியே கூட எழுதலாம், 175% 2πr அப்படின்னு எழுதலாமா? சோ ஆல்ரெடி இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு? 100% 2πr இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு? 175% 2πr இருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 75% மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பவுமே வட்டத்துக்கு மட்டும் அப்படியேதான், சுற்றளவுல அப்படியேதான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா பரப்பளவு போகும்போது மாறி இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா டைமும் 75 வராது. ஓகேங்களா? இதுவே பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். அதாவது உங்களுக்கு பரப்பளவு பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள்ல 24 கேள்விகள் பார்த்தோம். இப்போ கடைசி கொஸ்டின் 25வது கேள்வி. 784 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட சதுர வடிவ காகிதத்திலிருந்து 4 சம அளவு உள்ள வட்ட வடிவ தட்டுக்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அந்த வட்ட வடிவ தட்டின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது
ஒரு சதுர வடிவ பேப்பர் இருக்கு. அதாவது இப்படி ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சதுர வடிவுல தான் இருக்கணும். இப்ப இந்த சதுர வடிவத்தை 4ஆ பிரிங்க. ஏன்னா 4 வட்டமா வெட்டுறாங்க. அப்ப இங்க ஒரு வட்டம் கட் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்க ஒரு வட்டம் கட் பண்றாங்க. இந்த 4 கார்னரும் டச் ஆகணும். ஓகேங்களா? நான் வரையும் போது டச் ஆகலன்னு விட்டுறாதீங்க. இது 4 டச் ஆகும். அடுத்தது இங்க இருந்து ஒரு மிகப்பெரிய வட்டம். அடுத்தது இங்க இருந்து ஒரு மிகப்பெரிய வட்டம். இந்த பகுதி டச் ஆகும். ஓகேவா? இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சதுரத்தோடைய ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. 784ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப இதுல இருந்து இந்த சதுரத்துடைய பக்களவு என்னன்னு கண்டுபிடிங்க. அப்பதான் இந்த வட்டத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். அப்ப சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 784. சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 784னா ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784. 784க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இப்படி ரெண்டு ரெண்டா பிரிக்கணும். ரைட் சைட்ல இருந்து வரதுல ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது 2 நம்பர் இருந்தா 2, 1 இருந்தா 1 தான். சோ இந்த ஃபர்ஸ்ட் பேரை பொறுத்த வரைக்கும் இந்த 84ல எது எண்ட் ஆகுது? 4ல எண்ட் ஆகுது. 4ல எண்ட் ஆச்சு அப்படின்னாலே இது 1, 2ல ஆன்சர் வரும். இல்லனா 8ல ஆன்சர் வரும். ஓகேங்களா? 2 2 4 8 8 64. ஓகேங்களா? அந்த கணக்கு. ஒண்ணு 2ல முடியும் இல்ல 8ல முடியும். அடுத்து இங்க 7 இருக்கா? 7ங்கிறது எந்த ஸ்கொயரை தாண்டி போயிடுச்சு? 2உடைய ஸ்கொயரை தாண்டி போயிடுச்சு. 2 ஸ்கொயர்ங்கிறது 4, 3 ஸ்கொயர் 9. அப்ப 2 ஸ்கொயர் தான் தாண்டுது. அப்ப இங்க போட்டுரும். அடுத்தது 2 into 3 என்னது? 6. அதை விட இங்க இருக்கக்கூடிய வேல்யூ 7ங்கிறது அதிகம். அப்ப 28. அப்போ ஏங்கிறது என்னன்னா 28 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னும் இல்ல, நீங்க ரூட் ஆஃப் 788 எடுங்க. அதுக்கு ஆன்சர் 28. இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணுங்கிற ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் 28 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுல 4ஆ கட் பண்றோம்னா அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் என்னது 14ஆ? அப்ப இது மட்டும் 14னா இந்த வட்டம் இருக்குல்ல, இந்த ஒரு வட்டத்தை மட்டும் எடுங்களேன். இந்த ஒரு வட்டத்தோடைய இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? விட்டம்னு சொல்லுவோமா? அந்த விட்டம் தான் இந்த 14. ஓகேங்களா? சோ அப்ப விட்டம்ங்கிறது என்னது? 14. விட்டம் 14னா ஆரம் என்னவா இருக்கும்? இந்தாண்ட 7, இந்தாண்ட 7. அப்ப ஆரம் என்னது? 7 அப்படின்னு கிடைச்சிருச்சா? சோ இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு வட்டத்தட்டுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சுற்றளவு அப்படின்னா 2π ஆரம். இப்ப 2 into 22/7 into ஆரம் என்ன? 7. 7 7s are cancel. 2 into 22 என்னது? 44 சென்டிமீட்டர். அப்ப ஒவ்வொரு வட்டத்துடைய சுற்றளவும் எவ்வளவு அப்படின்னா 44 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஒன்னும் இல்ல, சிம்பிள். 4 இது கட் பண்றீங்க அப்படின்னா அப்ப ஒரு வட்டத்துடைய விட்டம் 14ஆ இருக்கும். விட்டம் 14னா ஆரம் 7. ஆரம் 7னா 2πrங்கிறது சுற்றளவு. 2 into 22/7 into 7 போட்டா அதோடைய சுற்றளவு 44 அப்படிங்கிறது கிடைச்சிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். இதற்கான பேசிக் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். PM கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல மென்சுரேஷனுக்கு 2D 3D எல்லா ஷேப்புக்குமே இண்டிவிஜுவலா ஸ்கொயருக்கு என்ன, ரெக்டாங்கிள்க்கு என்ன, ட்ரையாங்கிள்க்கு என்ன, ரோம்பஸ்க்கு என்ன, ட்ரப்பீசியம்க்கு என்ன, அடுத்தது 3Dல வந்துட்டு சிலிண்டருக்கு என்ன, ஸ்பியருக்கு என்ன, கியூபுக்கு என்ன, கியூபாய்டுக்கு என்ன, இந்த மாதிரி எல்லா ஷேப்புக்குமே வந்து இண்டிவிஜுவலா கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது பேசிக் கான்செப்டே உங்களுக்கு பிவைக்கு வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளியரா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. For more videos, stay tuned with us. Thank you.